நல்லா பேசுறான் அந்த தம்பி, ஆனா ஜெயிக்க மாட்டேங்கிறான். என்ன ஓட்ட பந்தயமா? நானா ஓடி ஜெயிக்க? இது ஓட்டு பந்தயம், போட்டாதான் ஜெயிக்க முடியும். கைஸ், நாளுக்கு நாள் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் போற பிரச்சாரத்துக்கு எல்லாமே கூட்டம் ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. சோஷியல் மீடியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்தோட அளவை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கிளீனா தெரியுது அவருக்கு வந்து கூட்டம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி. பட் எதனால திடீர்னு சீமானுக்கு இந்த அளவுக்கு ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் கூட்டம் அதிகமாகுது? எதனால மக்கள் தானா முன் வந்து அவ்வளவு பேர் ஒரு பேச்சை வந்து கேட்க வராங்க? அப்படி என்ன சேஞ்சஸ் திடீர்னு இப்ப நடந்தது ரீசன்ட் டைம்ல அப்படின்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க எல்லாம் யோசிக்கலாம், சீமானுக்கு மட்டுமா கூட்டம் கூடுது, ஏன் தாவேகா தலைவர் விஜய் கூட தான் கூட்டம் கூடுது? கூட கன்னியாகுமரிக்கு போனாரு, அங்க கூட அவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு. சோ அப்படின்னும் போது சீமானுக்கு மட்டும் கூட்டம் இல்ல, எல்லாருக்குமே தான் இங்க கூட்டம் கூடுது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா ஆக்சுவலா ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா விஜய்க்கு கூடுற கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபேஸ் வேல்யூக்கு கூடுற கூட்டம், அதாவது அவரை பார்க்க வர கூட்டம். இப்ப விஜய் பேசுறத வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு அந்த கூட்டம் வரல, ஓகேங்களா? அது விஜய்க்குமே தெரியும், ஏன்னா ஒரு என்டர்டெய்னர். சோ இவ்வளவு நாள் சினிமால பாத்தீங்கன்னா என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சினிமா விட்டுட்டு ஸ்கிரீனை விட்டுட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா, அத்தடி தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன், குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? ஐயோ, ஊரு ஒண்ணு கூடிட்டாங்கப்பா.